ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலே கூடி வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நேரலையில் இணைகின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உடைய பிரசன்னத்தை தந்து நடத்தும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சுருக்கமாக வேத பாட பகுதியை உங்கள் பகுதி மத்தியில் வைக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். டியூ டு மை பிஸி ஷெட்யூல் வெகு சீக்கிரமாக எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து போகும்படியாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிரயாசப்படுகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். மனு குலத்திற்கும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்திற்கும் ஒரு யுத்தம் இருக்கும் என்று ஆதி மனிதன் ஆகிய ஆதாம் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் தீர்க்கமாக சொன்ன வசனங்களை வைத்து பழைய ஏற்பாடு நகர்கிறது என்பதை வைத்து நாம் பழைய ஏற்பாடை தியானித்து வருகிறோம். இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஜனம் சிறையிருப்பில் 2ஆம் சிறையிருப்பு என்று சொல்கின்ற பாபிலோனின் சிறையிருப்பிற்கு சென்று திரும்பி வந்த பொழுது நடந்த காரியங்களை எஸ்ரா எகேமியா புஸ்தகங்களில் இருந்து நாம் தியானித்தோம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக எஸ்தர் என்ற ஒரு புஸ்தகம் காணப்படுகின்றது. அகாஸ்வேரு ராஜாவாக இருந்த பொழுது சிறையிருப்பிலே இருந்த தேவ ஜனங்களுக்கு வந்த நெருக்கங்களை குறித்து சொல்லுகின்ற ஒரு புத்தகம். அங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார் என்பதற்காக அவருடைய பெயரிலே அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வஸ்தி என்கிறவள் தள்ளப்பட்டால் அகாஸ்வேரு தன்னுடைய உக்கிரகம் உச்சத்திற்கு சென்ற பொழுது தேசத்தின் அதிபதிகள் குடித்து வெறித்த பொழுது நடந்த காரியங்களை நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற சில பகுதிகளை நான் உங்களிடத்தில் வைக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் என்கின்ற ஒரு பெண் தேவ ஜனக்கூட்டத்திலே பிறந்த ஒரு பெண் இப்பொழுது அகாஸ்வேருவினுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லும்படியாக நடந்த நிகழ்வை எஸ்தர் 2ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. முதல் அதிகாரம் முழுவதுமாக குழப்பம் நிறைந்த அகாஸ்வேரு இப்பொழுது அவனுடைய உக்கிரகம் தணிகிறது. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரகம் தணிந்த போது அவன் வஸ்தியும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். Now only he come to the realization. வஸ்திக்கு என்ன நடந்தது, அவளுக்கு என்ன செய்யப்பட்டது, அவளுக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டது என்பதை குறித்து இப்பொழுதுதான் நினைக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு உக்கிரகம், கோபம். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, கோபம் கொலை செய்தலுக்கு சமானம். கோபத்தினால் வருகின்ற வார்த்தைகள் கொலை செய்கிறதுக்கு சமானம். இன்னும் அதிக உச்சத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கொண்டு செல்கிறார். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உன் கோபம் தனிய கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. கோபம் எல்லா மனிதனுக்கும் வருகின்ற சுவாபம், எல்லாருக்கும் வருகின்ற ஒரு சுவாபம். எல்லோரும் கோபப்படுகிறோம். ஆனால் உன்னுடைய கோபத்தை எப்படி அடக்கினாய்? உன் ஆத்துமாவிலே பலன் கொண்டு வருகின்ற காரியங்களை எப்படி அடக்கி அந்த காரியத்திலே தேவநாம மகிமைப்பட்டது என்பதுதான் முக்கியம். வேதம் முழுவதும் தியானித்து நடந்த சரித்திரங்களை புரிந்து கொள்வதோ இல்லை என்றால் படித்து கொள்வதோ முக்கியம் அல்ல. அந்த சரித்திரங்கள் நம்முடைய வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை தியானித்தால்தான் இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக மாறும். கோபம் எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனால் அந்த கோபத்தினுடைய விளைவு பாவமாக அமைந்ததோ, அவற்றை மேற்கொண்டாயோ, அவற்றை மேற்கொள்வதற்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை மலை பிரசங்கத்திலே பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆனால் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்ன காரியத்தை வாழ்க்கையிலே பயன்படுத்துவீர்களானால்
நீங்கள் சாதுரியவானாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஏனென்றால் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். 39வது வசனம், 38 வாசிப்போம். கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று. இதுதான் உக்கிரகத்தினுடைய பிரமாணம். உக்கிரகத்தினுடைய பிரமாணம் என்ன? நீ என் கண்ணை தொட்டா நான் கண்ணை தொடுவேன், நீ என் பல்ல உடைச்சா நான் பல்ல உடைப்பேன். தட் இஸ் த ஓல்டு டெஸ்ட்மென்ட். அதாவது கிறிஸ்து சொன்னார், ஓல்டு டெஸ்ட்மென்ட் பலவீனம் உள்ளதாய் இருந்தது, அது அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் எழுதப்பட்டது. ஜனங்கள் ஒரு தேசத்தில் நாட்டப்படவில்லை. ஜனங்கள் அவர்கள் ஒரு சிறையிருப்பிலிருந்து இன்னொரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் யாத்ரிகர்களாக செல்கிறார்கள். அவர்களுக்கென்று சொந்த குடி எதுவும் இல்லை. தாக்கங்கள் ஏராளமாய் வரும். எதிரிகள், சத்துருக்கள் அவர்களை பிரயாணிக்க விடாதபடி தடுக்கிறார்கள். ஆகையால் அந்த காலத்தில் அந்த பிரமாணம் உருவாக்கப்பட்டது. யுத்தம் செய்கிறவனோடு இவர்கள் யுத்தம் செய்யாவிட்டால் என்ன செய்துவிடும்? அவர்களுடைய ஜீவன் முடிந்துவிடும். பார்வோனுக்கு தப்பித்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவன் இவர்களை கொன்று போடுவான். எதிர்த்து நிற்கின்ற மீதியானவர்களை எதிர்த்து என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் ஜீவன் நஷ்டப்பட்டு விடும். அப்படிப்பட்ட நேரத்திலே மோசேயை கொண்டு ஆண்டவர் பிரமாணங்களை என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்த பொழுது, இஸ்ரவேல் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது, தேசங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது, கிறிஸ்து தன்னுடைய பிரமாணத்தை பூரணப்படுத்துகிறார். கண்ணுக்கு கண் அல்ல, பல்லுக்கு பல் அல்ல. அது பிரமாணம். அது இப்பொழுது பலவீனம் உள்ளதாய் மாறிற்று. அது பலவீனம் உள்ளதாய் மாறிட்டு இப்போது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைன்னு தெரிஞ்சுட்டா நிற்காத. தீமை, இவன் தீமைக்கு தான் நிற்கிறான்னு என்ன செய்யாத, நிற்காத, இடத்த காலி பண்ணு. சிம்பிள். கோபம் உண்டாக்கிட்டான் பிரதர், இடத்த காலி பண்ணு. கோபத்தை ஒருத்தன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான், இல்லைன்னா பிரிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். தீமைக்கு எதிர்த்து, தீமைன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு ஏற்று நிற்க? தீமைன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு ஏற்று நிற்க? வீணான நேரத்தையும் வீணான செலவுகளையும் உண்டாக்கி வைக்காதிருங்கள். தீமை என்ன செய்ய முடியாது? ஏற்று நிற்க முடியாது. தீமையை ஏற்று நிற்க, அது தீமை. அதுக்கிட்ட போய் மோதிக்கிட்டு. அடுத்த வருஷம் தொடர்ந்து வாசிப்போம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அது அடுத்த வசனத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் அடிச்சு செஞ்சிடலாம், திருப்பி அடிச்சிடலாம். 2 பேரும் அடிச்சிட்டோன்னா எங்கே போவோம்? வழக்காடு பண்ணுறதுக்கு போவோம். 2 பேரும் அடிச்சிட்டோன்னா எங்கே போவோம்? திருப்பி கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கா? சொல்லுங்கள். இருக்கிற பிஸி ஷெடியூலில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கா? எவ்ரி மினிட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ இஃப் யூ ஆஸ்க் மீ. எவ்ரி மினிட்ஸ். நல்ல கவனிங்க. நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கி எடுக்க வேண்டுமேயானால், நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டுமேயானால், நல்ல உடல் சுகம், நல்ல ஃபிசிக் பிள்ளைகள் இப்பொழுது இந்த லாக்டவுனில் போட்டிருக்கிறதுல அவங்க சாப்பிட்டு உடம்புலாம் வீங்கிட்டு போகுது. அப்போது அதெல்லாம் குறைச்சி நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டுமேயானால், ஞானமுள்ள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டுமேயானால், கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டுமேயானால், ஆண்டவர்களுக்குள்ளாக பிள்ளையை நிறுத்த வேண்டுமேயானால், நான் இப்பொழுது வருவதற்கு முன்பாக ஏன் நான் பிஸி ஷெடியூல் என்று சொன்னேன்? 6:30 வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு VBSல உட்கார வைக்கணும். தோ இட்ஸ் ஆன்லைன். எல்லாம் தான் போயிட்டுருக்கு, ஆன்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உள்ள ஒரு ஏக்கம் இருக்கின்றது. பிள்ளைகள் சிறு வயதிலே ஏதாவது விதைக்கப்பட வேண்டும். நம்ம சபை இப்படி தான் இருந்துச்சுங்கிற கல்ச்சராட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? விதைக்கப்படணும். வசனம் சொல்லுவாங்க, சபைன ஜோம் பண்ணுவாங்க, வேதத்தின் கதைகளை சொல்லி தருவார்கள், பாடல் பாடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். இந்த 4 காரியங்களும் அவருடைய மனதில் பதிய வேண்டும். அங்கே இருக்கிற தீமை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன தீம் சொல்கிறாங்க, அது ஆண்டவருக்கும் பிள்ளைகளுக்கும் இடைப்பட்டது. பட் த கல்ச்சர், த சர்ச் கல்ச்சர் என்று சொல்லுவேன். சபையினுடைய கலாச்சாரம். we have many culture, we have Tamil culture, we have Western culture, we have American culture, we have European culture. பல கலாச்சாரம் இருக்கின்ற இடத்திலே சபையின் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தோமோ? இப்படி நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடித்தளம் அமைப்பதற்கு நாம் போராடுவோமே ஆனால்,
நம்முடைய நேரங்கள் ஒவ்வொரு நிமிடமும் மிக என்ன செய்தது, முக்கியமானது. இதில் அவன் நாட்டு ஒருத்தன் வந்து சண்டைக்கு இழுத்து அவன்கிட்ட நான் மோதி கோர்ட்டுக்கு போனேன்னா நமக்கு டைம் இருக்கா? சொல்லுங்கள், கோர்ட்டுக்கு போன டைம் இருக்கா? இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போன டைம் இருக்கா? இல்லை. ஸோ எவ்ரி மினிட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டு மோல்ட் அ குட் சர்ச், ஒரு நல்ல சபையை உண்டாக்கி எடுக்க வேண்டுமே ஆனால் ஒரு ஊழியக்காரன் வேதத்தை என்ன செய்யணும், சரியா தியானிக்கணும். வேதிச்சு ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி வசனத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். ஒரு வீக்கு விட்டுறலாமா பிரதர்? ஒரு வீக்கு ஆஸ்க் மை பிரதர்ஸ் ஹவு டிஃபிகல்ட் வி ஆர் ஃபேஸிங் டு ரெக்கார்ட் திஸ் மெசேஜஸ். ஒரு வீக்கு விட்டுறலாமே, ஒரு வீக்கு விட்டுறலாமே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஊழிச்சு அசதியாக செய்யக்கூடாது, செஞ்சால் சபிக்கப்பட்டவன். அசதியாக செய்கிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். அதனால தான் ஓடுறோம். ஆண்டவருடைய காரியம் என்ன செய்யணும், சரியாக நடக்கணும். இதில் நம்ம யார்ட்டையாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் இருக்கா? தட்ஸ் வை ஜீசஸ் செட், நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்திடு. அதான் கான்செப்ட். அப்படி தான் வேதத்தை புரிஞ்சுக்கலணும். உங்கள் ஆண்டவர் ஒரு கணத்தை அறைய சொன்னால் மறு கணத்தை அறைய சொன்னால் சொல்லார்ல, வா அடிக்கிறேன்டா, அவன் பக்கத்தில் நிற்காத. முதல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரன், பக்கத்தில் என்ன செய்யாத, நிற்காத. வியாக்கியானம் பேசுகிறவன், வம்புக்கு இழுக்கிறவன், இவன்ட்டெல்லாம் தீமை தீமை ஏற்று நிற்காத, ஓடிப்போ. அடுத்த சொன்னா, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. See, sometimes we break out with argument. வழக்காடுகிறது சில வேளைகளில் வந்துடும். ஆனால் எதுக்கு வழக்காடுறோம், நோக்கம் தெரியணும். ஏற்று பேசுகிறவன் எதுக்கு பேசுகிறான், ஓன்றது எதையாட்டு உரியருக்கு பேசுகிறான், உரியருக்கு பேசுகிறான். அவன்கிட்ட நம்ம எவ்வளோ பேசலாம் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே வழக்காடுறதுக்கு முன்னாடியே உள்ளே என்ன செஞ்சிட்டான், முடிவு பண்ணிட்டான். நீ என்ன தான் எடுத்து சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டான். அக்செப்ட் பண்ண மாட்டான். வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிந்த இருதயத்தோடு வருகிறவனுக்கு கூட நாம் என்ன செய்யலாம், சில சவுண்ட் ஆர்குமெண்ட் வச்சு அதை புரிய வைக்கலாம். குற்றஞ்சாட்டணும்னு முடிவு பண்ணி வர வேண்டாம், ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு வாங்கிய கலத்தணும், அவனுக்கு ஓன்றது எதையாட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவன் விரும்புகிறதை கொடுத்து விட்டு கெட் அவுட் ஃப்ரம் தட் பிளேஸ். இப்படி ஆண்டவர் கோபம் உண்டாகின்ற இடங்களிலே தப்பித்து செல்வதற்கு அங்கே முழுவதும் இருக்குது. நான் அதை நிறுத்திட்டு மறுபடியும் எஸ்தருக்கு வரேன். யூ ரீட் ரெஸ்ட் ஆஃப் த அசைன்மெண்ட் ஃபார் யூ. மீதி அசைன்மெண்ட் உங்களுக்கு தந்துடுறேன், இன்னும் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் 1 மைல் தூரம் கூட்டா 2 மைல் தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே கூட நடந்து போனோன்னே இருக்குது. இல்லை, உன்னை வம்புக்கு பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னா, இவ்வளோ தூரத்துக்கு வா அப்படின்னா அதை விட தாண்டி ஓடி போயிருன்னு அர்த்தம். அதை விட தாண்டி காலி பண்ணிடு. அவன் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட இருந்து ஏதாவது வார்த்தை கிடைச்சிடாதா, என்ன செஞ்சிடலாம், புள்ளி வச்சு கோலம் போட்டுடலாம். எதையாட்டு ஒரு இடத்துல தவறிட மாட்டியா, புள்ளி வச்சு கோலம் போட்டுடலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை விட்டு கொடுக்காத, அந்த கதவை திறந்து விடாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ இப்படி தான் அகாஸ்வேரு உக்கிரகத்தில் வஸ்திக்கு என்ன நடந்ததுன்னு தெரில. எடை நீ தான் சட்டம் எழுதி தள்ளி விட்டாடா, சட்டம் எழுதி தள்ளி விட்டவன் நீ தான். நல்ல கவனிங்க. அவன் வஸ்தியையும் அவள் செய்தது அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டது நினைத்தான். இப்பொழுதுதான் நினைக்கிறான். எப்போ, கோபம் தணிந்த பொழுது. இதில் எங்கே வஸ்தியை நம்ம குற்றஞ்சாட்ட? இவனுக்கு இப்போ தான் அறிவு வந்திருக்கு, இப்போ தான் இவனுக்கு நினைவு வந்திருக்கு. நினைவு என்ன செஞ்சிருக்கு, இப்போ தான் ஒரு பேலன்ஸ்க்கு வந்திருக்கான். அதனால தான் சிலர் கோவப்படும் பொழுது, பிரதர் நான் அப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன்னா, நான் சொல்கிற ஒரு காரியம், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 days வெயிட். அந்த கோபத்தின் அந்த நேரத்தை விட்டு வெளியே வாருங்கள். வெளியே வர்றதுக்கு என்ன செய்யும், எப்படியும் நேரம் எடுக்கும். சிலருக்கு அது 48 மணி நேரமாக இருக்கலாம், சிலருக்கு அது 3 நாளாக இருக்கலாம், சிலருக்கு அது 4 நாளாக இருக்கலாம், சிலருக்கு 1 வாரமாக இருக்கலாம். கோபத்தை விட்டு வெளியே வரும் வரைக்கும் அமைதியாக இருங்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு நான் என்கிட்ட வந்து, பிரதர் இவ்வளோதெல்லாம் போகாது பிரதர், இது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பேசுவோம். அந்த நேரம் போயிட்டுனால என்ன செஞ்சிடும், கோபம் தணிஞ்சிடும். கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகள் அது வீணான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும்.
வீணான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் அகாஸ்வேருவுக்கு நடந்தது. நான் எஸ்தரின் காரியத்தை பேச வேண்டும், ஆவிக்குரிய கனிகளில் நின்று கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ புத்தி வந்த பிறகுதான், நினைவு வந்த பிறகுதான் இன்னொருத்தன் தான் வந்து சொல்கிறான். எல்லாம் கவனிக்க, வஸ்தியை தள்ளி விடுறதுக்கு இன்னொருத்தன் தான் சொன்னான். இப்போ வஸ்தி போயிட்டா என்ன செய்யறதுங்கிறது இன்னொருத்தன் தான் சொல்றான். அடுத்த வசனம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர், யாரு ஊழியக்காரர், அட்ராராமன்னு ஆடும் குரங்கு. அது மாதிரி ராஜா ஊழியக்காரை செய்யுங்கிறதுல செஞ்சுக்கிட்டு இருக்கான். 120 தேசங்கள் இவனுக்கு கீழாக இருந்ததோ, 120 தேசங்கள் இவனுக்கு கீழாக. இப்போ அவன் தான் சொல்கிறான், வஸ்தியை தள்ளிட்டான். என்ன செய்யறான்? வஸ்தியை தள்ளிட்டான். அந்த இடத்துல இன்னொரு ஆள் வரணும். வாசிப்பான். ரூபவதிகராய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். என்ன செய்யணும்? கன்னி பெண்களை ராஜாவுக்காக, ரூபவதிகளை, அழகிகளை தேட வேண்டும். அழகிகளை என்ன செய்யணும்? தேடணும். அதனால ராஜா அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனை இருக்கிற கன்னி மடத்து அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நல்ல கவனிங்க. Now that is a declaration. யாரெல்லாம் சூசான் அரண்மனைக்கு கீழே இருக்காங்களோ அந்த ராஜ்யத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் நல்ல அழகிகளாக இருக்கின்ற கன்னி பெண்களை கன்னி மாடத்திற்கு கொண்டு வந்து ஏகாய் என்கின்ற ஒரு கண்காணிக்கின்ற இடத்துல என்ன செய்யணும்? கொடுக்கணும். சுருக்குகிறேன் அப்படின்னு கட்டளை பிறக்குது. அப்படின்னு ஒரு வேலைக்காரன் சொல்கிறான். அது ராஜாவுக்கு எப்படி தோன்றிச்சான்? நல்லா தோன்றினபடியினால் அவன் அப்படியே செய்தானா. வேலைக்காரன் சொல்கிறதெல்லாம் என்ன செய்வான். அப்படி தான் வஸ்தியை தள்ளி விட்டான். இப்போ அதே ஆள் தான் ஐடியா கொடுக்கான். பிரிங் ஆல் த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஆல் த கிங்டம். எல்லாத்தையும் கொண்டு வந்து எகாயின் இடத்துல கொடுத்து அவங்களுக்கு சுத்திகரிப்பு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஒன்லி கிரைட்டீரியா ரூபவதிகள். ஒரே கிரைட்டீரியா யார் தான்? ரூபவதிகளை தான் கொண்டு வரணும். வேற ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை. இதையும் ஆண்டவர் பயன்படுத்தினாரோ? That's what my meditation. The only criteria for the king is the beautiful girl, nothing else. அவள் எப்படி இருக்காளோ, the character, which என்ன நம்பிக்கை, ஒன்றும் என்ன இனம், ஒன்றுமே என்ன வேண்டாம் எப்படி இருக்கணும்? should be beautiful. அதுதான் அந்த காலத்தில் இருந்த கிரைட்டீரியா. ராஜாவுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். வேறு ஒன்றும் வேண்டாம். அதனால் இங்கேருந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு எடுக்காத. அவனுக்கு தேவையெல்லாம் ரூபவதிகள் கன்னி மாடத்துக்கு வர வேணும். ஆயிரக்கணக்கான ரூபவதிகள் கொண்டு வரப்படுவார்கள். அதில் இவர் என்ன செய்வார்? செலக்ட் பண்ணுவார். இஸ் இட் லைஃப்? நாட் அட் ஆல். அதிகாரத்தின் உச்சபட்சம் அதை செய்கிறது. அதனால் இங்கேருந்து எந்த எக்ஸாம்பிளும் எடுத்து வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணாதங்க. இட் வில் நாட் பி சூட்டபிள். இப்போ இந்த இடத்துல தான் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற ஜனம், யூத ஜனம், அதிலே மொர்தெகா என்கின்ற நல்ல ஆவிக்குரிய தலைவன் இருக்கிறான். பிஃபோர் எஸ்தர் ஐ மஸ்ட் லிஃப்ட் அப் மொர்தெகாயை நான் உயர்த்தி ஆக வேண்டும். வாசிக்கலாம் 5வது வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமினாகிய கீசின் குமாரன் சீமோனுடைய மகனாகிய யோவிரிவின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். மொர்தெகாய் என்கின்ற ஒரு யூதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தில் இருந்த ஒரு யூதன் இருந்தான். அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவனுடைய கண்டிஷன் என்ன? அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான்.
முன்னாடி நேபுகாத் நேச்சர் வந்து எருசலேமை தீயிட்டு கொளுத்தி எக்கோனியாவை பிடிச்சிட்டு போனார்ல, அப்போ ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு போனாங்கல்ல, அழகான வாலிபர்கள், நல்ல திட்டசாலிகள், பராக்கிரமசாலிகள்லாம் ராஜா எங்கே கொண்டு போனார்? பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொண்டு போகும்போது அதில் போன ஆள் மொர்தெகாய். அதில் போன ஆள் எஸ்ராவை போல், நெகேமியாவை போல், செருபாபேலை போல், யோசுவாவை போல் கொண்டு போகப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை மொர்தெகாய். மொர்தெகாய் தன் ஜனம் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கூட நின்ற ஒரு தலைவன் மொர்தெகாய். மொர்தெகாய் அவன் போகும்போது அவன் கூட வாசிக்கலாம் அடுத்த வசனம் 7. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் எனும் அச்சாளை வளர்த்தான். எஸ்தர், now the time it is introduction of எஸ்தர். இங்கே தான் எஸ்தருக்கு என்ட்ரியே வருது. எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தருக்கு என்ட்ரி எங்கே தான் வருது? 2வது அதிகாரத்தில் தான் வருது. அவனுடைய இன்னொரு பெயர் அச்சாள். அவனுடைய இன்னொரு பெயர் அச்சாள். அச்சாள் என்கிற பெயர் வைத்திருக்கின்ற ஒரு குழந்தையிடத்தில் நான் கேட்டேன், வாட்ஸ் யுவர் அதர் நேம்? ஓகே, அச்சாள் என்கிற பெயர் வைத்திருக்கின்ற அவர்களிடத்தில் நான் கேட்டேன், எங்கிருந்து எடுத்தீர்கள்? வேதத்திலிருந்து எடுத்தோம். ஓகே, வேதத்திலிருந்து எடுத்தது நல்லது, பெயர் இன்னொரு பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னால் தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள் பிபிளிக்கல் நேம்ஸ் இன் கூகுள். பிபிளிக்கல் நேம்னு கூகுள் அடித்த உடனே அது ஆல்பபெட் வருஷமாக வந்து செஞ்சிடுச்சு, கொடுத்துடுச்சியா. ஏல தொடங்குறதுல அட்சால்னு வந்துட்டு, ஃபீமேல் கேர்ள் நேம் அட்சால்னு வந்துட்டு. ஓ, இட் இஸ் இன் பைபிள், ஓகே கிவ் த நேம் அட்சால். எங்கே வந்துச்சு? அட்சாலுக்கு இன்னொரு பெயர் என்ன? எஸ்தருங்கிறது தாய் தகப்பனுக்கும் தெரியல, தாய் தகப்பனுக்கும் தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் போயிட்டு பேப்டிசம் கொடுத்தீங்கல்ல, அப்போ ஊழியக்காரராட்டு சொன்னாரா? இல்லை. ஊழியக்காரராட்டு சொன்னாரா? இல்லை. அப்போ அட்சால் எதுக்கு பேர் வச்சியா? பிரதர், கூகுள் பிபிளிக்கல் நேம் அட்சால், குட் வி கிவ். நிறைய பேருக்கு பேர் கொடுக்கும்போது வேதத்திலேருந்து கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் யாருன்னே தெரியாமல் வச்சுட்டு விட்டு. எங்கள் ஊரில் ஒருத்தன் பேர் யூதாஸ். எப்படா பேர் வச்சாங்க? பைபிள்ல இருந்து வச்சாங்க. நல்ல காவடிங்க. அதனால் வேதத்திலிருந்து பேர் வைக்கும்போது சிலருக்கு புரிதலே இல்லாமல் செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. பட் அந்த எண்ணத்தை நான் மதிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பேர் வைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை மதிக்கிறேன். அதுக்குன்னு கள்ளர்களை கொண்டு செய்யக்கூடாது, பேர் கொடுத்துடக்கூடாது. நல்ல கவனிங்க. இப்போ அவளை வளர்த்தது அவளுடைய தாய் தகப்பன்மார் அல்ல. வாசிப்பான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. யார் இல்லை? தாய் தகப்பன் இல்லை. அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது, சிறையிருப்பிற்கு எக்ஸைல், சிறையிருப்புக்கு கொண்டு செல்லும் பொழுது தாய் தகப்பன் அற்றவளாய், தாயற்றவளாய். நல்லா கவனிக்கிறோம். யார் இல்லை? அடாப்ஷன்ஸ் ஆஃப் மேல் சைல்டு இஸ் வெரி ஈஸி. தத்து எடுக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் யார் தான் எடுப்பாங்க? ஆண் பிள்ளைகளை தான் எடுப்பாங்க. ஆனால் ஒரு பெண் பிள்ளையை தன்னோடு கூட சிறையிருப்புக்கு கொண்டு செல்கிறான். வாட் அ மேன் மொர்தெகாய். ஒரு தேசம் வந்து இன்னொரு தேசத்தில் யுத்தம் பண்ணி அங்கங்கே தீ வச்சு கரையாக்கி, தீக்கரையாக்கி எல்லாத்தையும் தீயில எரித்து மீதமுள்ளவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து கரகரவென்று இன்னொரு தேசத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அத்தனை வேதனைக்கு மத்தியிலும் ஒரு பெண்ணை கொண்டு செல்கிறான் மொர்தெகாய். ஒரு பெண் பிள்ளையை கொண்டு செல்கிறான் மொர்தெகாய். அவள் மேல் தேவன் திட்டம் வைத்திருந்தாரோ? You have a female child and you worried about that. பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு விழி பிதுங்கி கொண்டு இருக்கிறீர்களோ? See God's plan on her life. இவள் அடிமை பெண், தாய் தகப்பன் இல்லாதவள், வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டவள், சிறையிருப்பிலே வளர்க்கப்பட்டவள். சிறையிருப்புனா எப்படி இருக்குன்னு தெரியும். வசதி இருக்காது, வீடு இருக்காது, சரியான வீடு இருக்காது, பெண் பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்காது, ஹைஜீன் இருக்காது. அதனால தான் 6 மாதம் கொண்டு போய் என்ன செய்யணுமா? இவங்களை சுத்திகரிப்பு மட்டும் பண்ணணுமா? நல்லா கவனிங்க. So God has planned on this girl? Yes.
அதனால தான் தரன்னு கூட்டத்தில் இழுத்துட்டு போகும்போது இவளையும் பிடித்து கொண்டு செல்கிறான் மொர்தெகாய். Can you see God's plan on your child life? Especially a girl baby. Can you see that? இந்தியாவிற்கு அநேக மிஷனரிகள் கடந்து வந்தார்கள், அநேகர் சபைகளை ஸ்தாபித்தார்கள். But there's one woman missionary called Ida Skar. One woman missionary called Ida Skar. அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1யா, ஆசியாவிலே நம்பர் 1, ஆசியாவிலே நம்பர் 1. Do you know the God's plan? Tell your child you have God's plan. Tell your child you have God's plan. Today I break out with my elder one to implant the one word called you have God's plan. God's plan. So you want to come with me to this recording so that she can enjoy. But I told you have other assignment which is given by the VBS teachers. Do that. She was crying. She want to come out with me. I told no. This is the time God want to mold you through other spiritual leaders. அப்பா பெரிய பிரசங்கி, அதனால் வேறு யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்பா பெரிய பிரசங்கி, ஆனால் என் குட்டி பிள்ளைகளை உருவாக்கி எடுப்பதற்கு அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை. I cannot tell them I am a big preacher, so I don't need for my child for any class. No. நான் உருவாக்கப்பட்டது from the Sunday school. சண்டே ஸ்கூலில் என் கண்ணத்தை பிடிச்சி திருக்கி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லுடான்னு சொல்ல வச்சாங்க. தட்ஸ் மை ஃபஸ்ட் மெமரி வர்ஸ். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தட்ஸ் அ ஃபஸ்ட் வேர்டு. என் கண்ணத்தை பிடிச்சி திருக்கி என் சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு சொல்லி தந்தாங்க. என்னுடைய கிராமத்தில் இன்றைக்கி நான் ஒரு பிரசங்கியாக உயர்ந்து நிற்கிறேன். A little seed from this word of God. Make an effort to seed the word of God. Seed the God's plan on them. ஆண்டவர் வாழ்க்கையில் சித்தம் வச்சுருக்காருமா, தேவனுக்கு பிரியமாக இருங்க, தேவ காரியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கல்டிவேட் த சர்ச் கல்ச்சர். சபைக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, அதை கற்றுக்கொடுங்கள். I always tell, in modern world many cultures are going to come, new cultures are going to come, uncontrolled cultures are going to come. Which is going to stand? Church culture. கடைசி நாளில் ஆண்டவர் வரும்பொழுது கரை திரையற்ற மணவாட்டி. That's called church culture. If God's will, I want to speak on that in another day. நல்லா கவனிங்க. இந்த அடிமைத்தனது கூட்டத்தோடு போகும்போது ஒரு பெண் பிள்ளையை தூக்கி கொண்டு செல்கிறான் மொர்தெகாய். அவன் தகப்பன் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாய் இருந்தால். Only one thing Mordecai could see on her. She is a beautiful girl. Nothing else. எதுக்கு எப்படி எழுதிட்டு போறா மொர்தெகாய்? She is a beautiful girl. Nothing else. The man can see only the outward appearance, but God can see God's plan on the particular soul. மனுஷன் எதான் பார்க்க முடியும்? வெளிப்புற தோட்டத்தை தான் மனுஷன் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் தான் உன் மேலே உள்ள திட்டத்தை பார்க்குறாரு. என்னுடைய நாட்கள் எல்லாம் உடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன், God sees your dictionary every day. What is written for you? God sees your diary every day. What's written for you? எதற்காக நீ அனுப்பப்பட்டாய்? எதற்காக நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டாய்? ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ மொர்தெகாய்க்கு ஒன்று மட்டும் தான் தெரியும். She is a beautiful girl. If he leaves, விட்டு சென்றால் இந்த பிள்ளையை போரெடுத்து வருகின்ற வீரர்கள் சின்ன பின்னமாய் மாற்கலாம். எதற்கு இன்றைக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இந்திய பிரதமர் தன்னுடைய இராணுவத்தை நல்ல எண்ணத்தோடு கூட அனுப்பி கொடுத்தார். அங்கே சமாதானம் வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு கூட அனுப்பி கொடுத்தார். ஆனால் சென்ற வீரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விளையாண்டுட்டாங்க. அப்போ வந்த வெறி தானே, இது வரைக்கும்
ஏற்று நிற்கிறது காரணம் அப்போ வந்து வெறி தானே. ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஒத்து போக மாட்டேங்கி இலங்கை தமிழர் விவகாரத்தில்? அந்த வீரர்கள் செய்த சித்திரவதை, இந்த வீரர்கள் செய்த சித்திரவதை தமிழர்கள் மனதிலே கசப்பை உண்டாக்கி விட்டது. சந்ததி சந்ததியாக அது உருவாக்கி விட்டது. யுத்தமாக வெடிக்கிறது. ஒரு வேளை அவர் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட பிறகும் இன்னும் அவர்களுடைய கோபம் அடங்கவில்லை. அப்படிதான் ஒரு இனம் சிறையிருப்புக்கு தள்ளப்படும் பொழுது பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்று ஏராளமாய் உண்டு. மொர்தெகாய் பார்க்கிறான், இவள் சௌந்தரியவதி, இவள் அழகான பெண், எதுவும் இவளுக்கு நடக்கலாம் என்று சொல்லி தன்னோடு கூட கொண்டு செல்கிறான், வளர்க்கிறான். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஏஜ், மைட் பி ஸ்மால் கேர்ள், மைட் பி டீனேஜ் கேர்ள், ஐ டோன்ட் நோ. என்னால் அங்கே வேறு எந்த பதிவுகளும் எனக்கு என்ன இல்லை. பட் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவள் ரூபவதியாக இருந்தாள், அவள் ரூபவதியாக இருந்தாள். ஸோ மொர்தெகாய் could see that she is a beautiful girl. அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். சிறையிருப்புக்கு செல்லுகிறார்கள். அங்கே கட்டளை வந்த பொழுது இந்த ரூபவதிகள் எல்லாம் எகாயின் என்று சொல்கிறவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவன்தான் கன்னி மாடத்திற்கு எப்படி இருந்தான், இன்சார்ஜ் அவன் தான். வருகிற பெண்கள்லாம் அவனுடைய பாதுகாப்புக்கு கீழே தான் என்ன செய்யணும், வரணும். அங்கே வந்தால் 9வது வசனம், அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. If God plans is there, wherever you go you will get man kindness. தேவ திட்டம் மட்டும் மேலே இருந்துச்சுன்னா எங்கெல்லாம் போயிறியோ அங்கெல்லாம் என்ன கிடைக்கும், தயை கிடைக்கும், தயை கிடைக்கும். கன்னிமாடத்துக்கு தலைவன் இவன் தான், அவன் கண்ணில் என்ன கிடைச்சிது, தயை கிடைத்தது. தயை கிடைச்சதுனால அவன் 7 தாதிமார்களை இவளுக்கு கொடுக்கிறான். வாசிப்போம். ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். நல்ல கவனிங்க, அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்டவள் அரண்மனையிலே சிறந்த இடத்திலே வைக்கப்படுகிறாள். இஸ் இட் நாட் த காட்ஸ் பிளான்? பயந்து போய் தூக்கிட்டு போனா இப்போ எங்கே வந்துட்டா, கன்னிமாடத்தில் சிறந்த இடத்துல வந்துட்டா. கன்னிமாடத்தில் சிறந்த இடத்துல வந்துட்டா. ஐ வில் டெல் யூ, காட் ஹாஸ் ப்ரிசர்வ் யூ த பெஸ்ட் பிளேசஸ். ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு சிறந்த இடங்களை ரிசர்வ் செய்து வச்சிருக்கார், பதிவு செய்து வைத்திருக்கிறார். பிரிங் தம் இன் த காட்ஸ் பிளான். சிறந்த இடத்தை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இஸ் இட் ஃபார் த கேர்ள் சைல்ட்? எஸ், ஃபார் த கேர்ள் சைல்ட். God has kept the best place. சிறந்த இடத்தை வைத்திருக்கிறார். மனித கண்களிலே தயவு கிடைத்து அவள் கன்னிமாடத்திலே சிறந்த இடத்திலே வைக்கப்பட்டால் அவளுக்கு பணி செய்வதற்கென்று 7 தாதிமார்களும் கொடுக்கப்பட்டன. God's plan. That is God's plan. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகின்ற நல்ல ஆண்டவர். நல்ல கவனிங்க. அடிமையாக இருந்தவள், அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தவள், தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை ஆண்டவர் எங்கே கொண்டு வச்சிருக்காரு? தி பெஸ்ட் பிளேஸ். தி பெஸ்ட் பிளேஸ். 10வது வசனம், எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். கிளியர் பிக்சர் ஃப்ரம் மொர்தெகாய். நம்ம எங்க இருக்கிறோம்? அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம்ம யூத ஜனம். எந்த ஜனம்? யூத ஜனம். நீ யூத ஜனம்னு சொல்லிட்டியன்னா நல்லா கவனிங்க, என்ன நடக்கும்? இவள் ரூபவதியாக இருந்தாலும் இவள் அடிமை பெண் என்று உன்னை பட்டத்திற்கு உயர்த்தாமல் மீதமுள்ள காரியங்களை செய்து முடித்து விடுவார்கள். ஏன்னா கன்னிமாடத்துக்கு போயாச்சு, அங்கே நினைச்சிருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, பொல்லாத ஆலோசனை கொடுக்குற ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள். அதனால் உன் பெண்மைக்கு எப்படியும் என்ன செய்யலாம்? பாதிப்பு வந்துவிடும், களங்கம் வந்துவிடும். அதனால் நீ உன் கோத்திரத்தை என்ன செஞ்சிடாத, சொல்லிடாத என்று சொல்லி கொடுக்கின்ற நல்ல ஆவிக்குரிய தகப்பன் மொர்தெகாய். சொல்லிடாத.
நிறைய பிள்ளைகள் வாயாலேயே கட்டிச்சே, நிறைய பிள்ளைகள் வாயாலேயே கட்டிச்சே. வெக்கம் இல்லாமல் திருச்சபையே கேட்குது நீங்கள் என்ன கோத்திரன்ட்டு. திருச்சபையின் தலைவர்கள் கேட்குறாங்க கொஞ்சமாக முன்னாடி வந்து நீங்கள் என்ன கோத்திரம். வேறு மாதிரி வரும் தமிழில், நான் அதை பொது மேடையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். எஸ், நான் சொல்கிறேன், சொல்லாத சொல்லாத, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சொல் சொல் சொல்லி நீனே கெடுத்துக்காத, சொல்லி என்ன செஞ்சிடாத, கெடுத்துக்காத. ப்ராக்டிக்கல் டீச்சிங் ஹியர். இப்பவும் சொல்கிறேன், when you go for higher studies, those who are listening to me, the youngsters, go for higher studies or in the public sector, வேலைக்கு போகிற இடத்துல எங்கேயாட்டு போயிட்டு சொல்லக்கூடாத காரியங்களையெல்லாம் சொல்லி மாட்டிக்காத, சொல்லக்கூடாத காரியங்களையும் சொல்லி மாட்டிக்காத. யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? மொர்தெகாய் சொல்லி கொடுத்தான். ஏதாவது பிரச்சனை உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொல்லு, உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொல்லு. இனம் தெரியாமல் மாட்டிக்கொண்டு கண்ணை பிதுக்கி கொண்டு இருக்காதே. கண்ணை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, பிதுக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. எத்தனை பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்து கொண்டு இருக்கின்றது. ஒரு கிராமம் தீயிட்டு கொளுத்தப்படுகிறது, ஒரு கிராமம் தீயிட்டு கொளுத்த வாய் இனப்படுகொலைகள், வாய். கவனமா இரு, கவனமா இரு. உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி என்ன செய்யுங்க, செய்யுங்க. மொர்தெகாய் கரெக்டாக செய்யணும் சொல்லி கொடுத்தான். மொர்தெகாய் எங்கே அனுப்புகிறான்? அகாஸ்வேருங்கிற ராஜாவுக்கு பட்டத்து ஸ்திரீயாக இவள் வர வேண்டும், பட்டத்து ராணியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அனுப்புகிறான். ஆனாலும் தெளிவாக இருக்கிறான். என்ன சொல்லிடாத, கோத்திரத்தை சொல்லிடாத. கோத்திரத்தை சொன்னால் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவான். சொல்லிடாத, பட்டத்துக்கு வர முடிய சொல்லிடாத, சொல்லிடாத. காத்துக்கொள் அருமை வாலிப பிள்ளைகளை, காத்துக்கொள்ளுங்கள், வாலிபத்தை காத்துக்கொள். ஏராளமான சத்துருக்கள், மிருகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன உன் வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கென்று. கவனமாயிரு. உன் தாய் தகப்பனுக்கு செவி கொடு. மொர்தெகாய்க்கு கடைசி வரைக்கும் செவி கொடுத்ததுனால தான் எஸ்தரின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஈவன் ஆஃப்டர் த மேரேஜ் she listening to her spiritual father. மொர்தெகாய், வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாய்க்கு அவள் கடைசி வரைக்கும் செவி கொடுத்தாள், செவி கொடுத்தாள். இப்போ 11 எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாள்தோறும் கன்னிமடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். அதான் தகப்பன், அதான் தகப்பனின் அன்பு. பிள்ளைய எங்கே கொண்டு விட்டோம்? கன்னிமாடத்தில் கொண்டு விட்டுட்டோம். இந்த அகாஸ்வேரு ஊழியக்காரன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் சொல்லுவான். வெறி கொண்டானா என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அதனால் பிள்ளைக்கு ஏதாவது பாதுகாப்பு குறைவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சாயங்காலத்தில் அவனுடைய இருதயம், வளர்ப்பு தகப்பன், பெற்ற தகப்பன் அல்ல, வளர்ப்பு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இருக்கிறாள் என்ற சுக செய்தியை அறியும்படிக்கு எங்கே உலாவி வருவான்? கன்னி மாடத்திற்கு முன்பாக உலாவி வருவான். எல்லாம் கவனிங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்கள். எத்தனை மாதம்? 6 மாதம். நல்லா கவனிக்கணும். இப்போது 6 மாதமும் சுத்திகரிப்பு செய்யணும். என்ன செய்யணும்? ஏன்னா தே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இந்த கன்னிமார்கள் எல்லாரும் வெவ்வேறு பின்னணியிலிருந்து எங்கே வந்திருக்காங்க? கன்னிமாடத்துக்கு வந்திருக்காங்க. வசதி இருப்பவங்க உள்ளவங்க இருப்பாங்க, வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. அதனால் ராஜாவுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்டுக்கு வரணும். எங்கே வரணும்? ராஜாவுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்டுக்கு வரணும். அதனால் தாதிமார்களை கொண்டு ஒரு அரண்மனை சுத்திகரிப்பு தேவை, ஒரு அரண்மனை சுத்திகரிப்பு தேவை. லேர்னிங் த பேலஸ் கல்ச்சர், லேர்னிங் த பேலஸ் கல்ச்சர். ஐ வில் டெல் யூ, you have to adapt to the culture and you have to be up to the culture when you are getting marriage. அதை அடாப்ட் பண்ணலன்னா பிரச்சனை, அதை அடாப்ட் பண்ணலன்னா பிரச்சனை.
எஸ்தருக்கு 6 மாதம் ட்ரைனிங். வாசிக்கலாம் 12வது. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இதை தான் கொண்டு வந்தாங்க சாஸ்திரிகள். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன செஞ்சாங்க? பிள்ளையை குளிப்பாட்டுறதுக்கு என்ன செய்வாங்க? இதுதான் கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகே, சுத்திகரிப்புக்காக என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. வாசிப்போம். ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. என்ன படணும்? ஜோடிக்கப்படணும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? ஜோடிக்கப்படுகிறது பெண்களுக்குரியது. ஜோடிக்கப்படுகிறது பெண்களுக்கு உரியது. அதனால் அந்த ஜோடிப்பை கமாண்ட் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. என்றைக்கு ஜோடிக்கப்படுறீங்களோ இல்லையோ, திருமணத்தை அன்னைக்காட்டு ஜோடிக்கப்படுறீங்களா இல்லையா? அப்போ வசனம் பேசுகிறவங்க திருமணத்தை அன்னைக்கும் ஜோடிக்கப்படக்கூடாது. எல்லா நாளும் பிடிக்கணும் வசனத்தை எல்லா நாளும் பிடிக்கணும். ஸோ the woman has some makeup culture. Let them have it, nothing wrong. Let them have it. Don't pass the judgment on them. 6 months he has to do the makeup. எத்தனை மாதம்? 6 மாதம் ஜோடிக்கப்படணும். எஸ்தர் ஜோடிக்கப்பட்ட அவள் ஏற்கனவே ரூபவதி. நல்லா கவனிக்க. சிலர் சொல்கிறது அதெல்லாம் யாருக்குதான்? அழகு இல்லாதவங்களுக்கு தான் என்னது? ஜோடிப்பு. இவன் ஏற்கனவே ரூபவதியா? ஸோ தட் கல்ச்சர் ஆஃப் மேக்கப், அந்த ஜோடிக்கப்படுகிற அந்த அந்த காரியங்கள் பெண்களுக்கு ஆதியிலேருந்தே இருக்குது. ஈசாக்கு பெண் கொண்டு வரும்போது கூட அவள் ஜோடிக்கப்பட்டாள். அதனால் அது அந்த காலத்திலேருந்தே இருக்குது. அதனால தான் ரெபேக்காள் ரூபவதியாக இருந்தாள். இருக்கா இல்லையா? ஸோ நத்திங் ராங். ஃபார் மை ஒப்பீனியன் when I read this, it's okay. எஸ்தர் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். எஸ்தரினுடைய ஜெபத்தை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. பட் எனிபடி டாக் அபவுட் எஸ்தர் மேக்கப்? I am an open preacher. I tell what is in the word of God. You decide it what you want. நான் யாரையும் நியாயம் தீர்க்கலை. வேதத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். 6 மாதம் ஜோடிக்கப்பட்டால் எஸ்தர். 6 மாதம். அப்போ இந்த 6 மாதமும் அவளுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கப்படணும். அது போக அவளுக்கு அடிப்படையாக 6 மாதம் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அதற்கு மேல் அவர்கள் விரும்பி கேட்டால் அந்த காரியம் என்ன செய்யணும்? செய்யப்பட. வாசிப்போம். முறைமையாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்த்த பின்பு 1 year the decoration went. எத்தனை? 1 வருஷம். இன்னும் அலங்கரிப்புக்கு மட்டும் எவ்வளவு? சுத்திகரிப்புக்கும் அலங்கரிப்புக்கும் சேர்த்து எவ்வளோ நாள் போச்சு? 1 வருஷம் போச்சு. நல்லா கவனிங்க. she is getting ready for her marriage for 1 year. nothing wrong. அந்த காலத்தில் இந்த அளவு கூட கேஷ் ஃப்ளோ இல்லாத நாட்கள். நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு ஜனங்கள் கையில் என்ன இல்லை? காசு இல்லை. ரேஷன் அரிசி நம்பி தான் எல்லா குடும்பங்களும் மேக்சிமம் இருந்தாங்க. மேக்சிமம். இன்றைக்கு மாறி இருக்கிறது, தேவனாம் மகிமைப்படுவதாக. அப்போது பிள்ளைகள் எல்லாம் சட்டை மாதிரி தான் இருக்கும். வாலிப பிள்ளைகள்லாம் சட்டை மாதிரி தான் இருக்கும். என்னுடைய சொந்தக்கார சகோதரி ஒருத்திக்கு திருமணம் நிச்சயம் செய்கிறார்கள். she was leanest of the lean. ஓகே, ஒல்லியிலையும் ஒல்லி. அப்போது திருமணம் பேசி முடிக்கும்போது இடையில ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப் இருக்குது. அவங்க அம்மா கல்யாணத்துக்கு மேடையில் இருக்கும்போதாவது கொஞ்சம் லுக்கு வேணும், கன்னத்துலலாம் கொஞ்சம் என்ன வேணும்? சதை வேணுங்கிறதுக்காக மற்ற பிள்ளைகளுடைய காரியங்களை குறைத்து விட்டு இந்த பிள்ளைக்கு முட்டையும் பாலும் கொடுப்பாங்க. இந்த பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க? முட்டையும் பாலும் கொடுத்து அந்த 3 மாதமும் அவளை உருவாக்கி எடுப்பதற்கு, அவளை திருமணத்திற்காக உருவாக்கி எடுப்பதற்கு மற்ற பிள்ளைகளுக்கு ஆசையாக இருக்க முட்டை சாப்பிட்றதுக்கு ஆனால் என்ன செய்யாது? கிடைக்காது. மற்ற பிள்ளைகளுக்கு குறைச்சி இந்த பிள்ளைக்கு அதிகரித்து, ஏன் அந்த திருமண நாளில் கொஞ்சம் அழகாக தோணணும். நீ இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு. செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ கல்யாணம் பேசணுன்னா பெண்களை ஜிம்முக்கு அனுப்பி உடம்ப குறைக்க வேண்டியதாக இருக்குது. Listen, so which is the blessed generation? The last generation was blessed generation.
இப்போ குறைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ முட்டை ஃப்ரிட்ஜில் வந்துடுச்சு. இப்போ முட்டைக்கு வந்துட்டு அது எடுத்து விளையாடுது. என் ஒய்ஃபு என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தால் போன வாரம். என்னன்னு கேட்டேன். என் பையன் ஃப்ரிட்ஜை திறந்து ஒவ்வொரு முட்டையாக உடைச்சிருக்கான். அடே பாவிகளா, திங்கக்கிழமை ஒரு முட்டை, மாதத்தில் ஒரு முட்டை சத்துணவில் கிடைக்காதான்னு ஏங்கி நின்றவர்கள் நாங்கள். இவன் எடுத்து 30 முட்டையை உடைச்சிருக்கான். உடஞ்சி ஃப்ரிட்ஜெலாம் ஒழுகுத என்னடான்னு பார்த்தா எல்லா முட்டையும் எரிஞ்சு கிடக்கு. எங்கே போயிட்டு காலம் எங்கே போயிட்டு? நல்லா கவனிங்க. என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் லாங்குவேஜ், அந்த ஜோடிக்கப்படுகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். அன்றைக்கு எஸ்தர் 1 year they just start prepare for the king. ராஜாவுக்கு மணவாட்டியாக அவளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1 வருஷம் அவளை என்ன செய்யினாங்க? ஆயத்தம் பண்ணினார்கள். அதனால் இப்போ அப்பா பெண் பிள்ளைகள் கொஞ்சம் மேக்கப் போட்டாங்கன்னா ரொம்ப எகிராதங்க. ஜஸ்ட் வெயிட், they are getting ready for their family life. Just wait, don't pass the judgment. Just wait. ஆனால் எஸ்தர் ஹஸ் பேலன்ஸ். அதே தான் நான் சொல்ல வரேன். இப்போ நல்லா கவனிங்க. எஸ்தருக்கு 6 மாதம் சுத்திகரிப்பு, 6 மாதம் ஜோடிப்பு எல்லாம் வந்துச்சு. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். She can ask anything. ஆனா ஒன்று மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். வாசிக்கலாம். 15வது வசனம். மொர்தெகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியவேலும் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது, நல்ல கவனிங்க. Now the Esther time has come to come before the king. ராஜாவுக்கு முன்னாடி வர்றதுக்கு அவளுடைய டைம் வந்துச்சு. இப்போ போகும்போது நல்ல கவனிங்க. Now listen, very important. Okay, go. வாசிங்க. வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. நல்ல கவனிங்க. பேசிக் திங்ஸ் ஹஸ் கிவன். இது அடிப்படைமா. ஒரு ராணி ராஜாவுக்கு முன்னாடி போகிறதுக்கு இது அடிப்படை என்று ஏகாய் கொடுத்த காரியங்களை தவிர வேறொன்றையும் கேட்கவில்லை. அலங்கரிப்புக்குன்னு சில அடிப்படை காரியங்கள் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்க. சினிமாக்காரி மாதிரி ஆயிராத. சிலர் இதை எடுத்துக்கிட்டு பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டார், ஜோடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னுட்டு கூத்தாடி மாதிரி வரக்கூடாது. பேலன்ஸ் இட் ஹியர். எது ஸ்திரீகளுக்கென்று அரண்மனையினால் அடிப்படையாக நியமிக்கப்பட்டதோ அதை மட்டும் என்ன செஞ்சால்? எடுத்துக்கொண்டால். மாறாக எதையும் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. தகுதியுள்ள வஸ்திரங்களினால் உங்களை அலங்காரம் பண்ணுங்கள். தட் இஸ் த நியூ டெஸ்டமெண்ட். எது நமக்கு தகுதி? Again I am telling you, decoration is not wrong. ஆனால் தகுதியாக இருக்கா? சினிமாவுக்கு போகிறவங்க ஒரு மேக்கப் போடுவாங்க, அது நமக்கு சபைக்கு என்ன செய்யாது? ஒத்து வராது. அநேக சினிமாக்காரிகளை சபையில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சில நேரங்களிலே. கேட்டால் பிரபு பிரதர் பிரசங்கம் பண்ணார்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் பேலன்ஸ். வாட் இஸ் பேசிக் யூ ஹாவ் டு. பட் த சேம் டைம் எஸ்தர் ராஜாவினால் நியமிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் அதிகமாக என்ன செய்யலை? கேட்கல. That's why she is godly girl. மொர்தெகாய் நல்லா தான் வளர்த்துருக்கான். எங்கே போனாலும் why this dirty girl come அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் சென்னையில் உள்ள குடிசை பகுதிகளிலே ஆங்கிலத்தில் ஸ்லம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் கொண்டு போய் you have to conduct the medical camp. ஏன்னா ஒரு நாள் பாஸ்டர் நிறுத்திட்டு
கம் யூ ஹாவ் சம் ப்ரீச்சிங் பிஸ்னஸ் அப்படின்னாரு. நீ சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்த அநேக வாலிப பிள்ளைகள் they affected by the allergic diseases in the private places. அவங்க சுத்தம் இல்லாததுனால வெனீரியல் டிசீசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த வியாதிகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கால் பகுதிகளிலே தொடைப்பகுதிகளிலே அரிப்பு உண்டாகி அதிகமாய் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். இதில் ஆண்களும் உண்டு. அதனால் எனக்கு ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது, யூ ஹாவ் டு எஜுகேட் தம். என்ன வேணும்? ஹெல்த் எஜுகேஷன் வேணும். சுத்திகரிப்பை குறித்து என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு டாக் அபவுட் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி என் போதகர் என்னை நிறுத்தினார். நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனவங்க, எனக்கு என்ன வேலை? சுத்திகரிப்பை குறித்து என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு டாக் அபவுட் பேசிக் பர்சனல் ஹைஜீன். செவிலிய படிப்பு படித்தவர்களுக்கு தெரியும், முதல் வருஷத்தில் பர்சனல் ஹைஜீன் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ பேசிக் ஃபார் ஆல் த ஹியூமன்ஸ். எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படையானது. இதை கூட அறியாத ஜனம் உண்டே. இதை கூட ஏன் தெரியுமா? அவனுக்கு வசதி இல்லை. சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன இல்லை? வசதி இல்லை. அவர்களுடைய அந்த உடைகளை எல்லாம் துவைத்து அந்த சிலம்பை தான் என்ன செய்யணும்? காய போடணும். ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சிடும்? ஈஸியாக வந்துடும். இட்ஸ் அ ஸ்ப்ரெட். ஸ்கேபிஸ் என்கின்ற வியாதி, சொரீசரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஏராளமாய் குட்டி பிள்ளைகளிடத்தில் காணப்படுகின்றது. ஏன்? அடிப்படை வசதி. தன்னுடைய சுத்திகரிப்புக்கு கூட என்ன இல்லை? வசதி இல்லை. இப்படி தான் குட்டி பிள்ளைகளில் தொடங்கி வாலிப பிள்ளைகள் முடிய இருக்கிறாங்க. குட்டி பிள்ளைகள் தொடங்கி வாலிப பிள்ளைகள் வரையும் இருப்பாங்க. Then I have to taught the lesson on personal hygiene, how to take care, how you have to wash your clothes. உங்களுடைய துணிகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எங்கே உலர வைக்க வேண்டும், சன்லைட்டு கீழே உலர வைக்கணும் சொல்லி பலருக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்படி எடுத்து சொன்னதினால் அநேகர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். That's why look on the basic needs of the people. அங்கிருந்து தான் ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய சுத்திகரிப்பின் முறைமை மாறுகிறது. அவனுடைய பர்சனல் ஹைஜீன் மாறுகிறது. சர்ச் ஹாஸ் த ரோல். எஸ். அதனால தான் காணாமல் போன இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காணாமல் போனவர்கள், வசதி இல்லாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்வதற்கு தவறு என்று கூட தெரியாத ஏராளமானோர் உண்டு. இருட்டாட்டத்தில் இருக்கின்ற ஏராளமானோர் உண்டு. வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். Why these are written here? From this what you learn for your life? இதிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன படிச்சுக்கிட்டீங்க? Go and see the village side. You can see many of the children has this problem. சுத்தம் இல்லாததினால் வருகின்ற வியாதிகளை பார்க்க முடியும். செவிலிய கல்லூரியிலே கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்னு ஒன்று உண்டு. அதில் ஹெல்த் எஜுகேஷனுக்கு இதை தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பர்சனல் ஹைஜீன், ஸ்கேபிஸ், சிக்கன் பாக்ஸ் எதுக்கு வருது, இதை தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. அதனுடைய தேவை இருக்கிறது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்ன நடக்குது? அங்கே வருகின்ற கன்னிகளுக்கு சுத்திகரிப்பு நடக்கிறது. எஸ்தர் கொண்டு வரப்படுகிறாள். 2ஆம் மாடத்திற்கு சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே 2ஆம் மாடத்துக்கு கொண்டு போவாங்க. 14ஆம் வசனம் வேகமாக வாசிப்போம். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். Now she has to go to the second layer. 2வது மாடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு போனோம். அங்கதான் ராஜா என்ன செய்யாரு? ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. He cannot go.
ராஜா அழைச்சாதான் என்ன செய்யணும்? போனோம். இப்படி வச்சுக்கோமே, எஸ் அ கிளாஸ் டோர், ஒரு கண்ணாடி கதவு. அங்கே 2வது மாடத்திற்கு கன்னிமார்கள் உலாவி வருகிறார்கள். ராஜா என்ன செய்யணும்? கன்னி மாடத்தில் இருந்து கூப்பிட்டாதான் எங்கே போனோம்? ராஜாவினுடைய பிரசன்னத்துக்கு போனோம். இல்லைன்னா ரிஜெக்டட். இல்லைன்னா என்னது? ரிஜெக்டட். இப்போ இவாளோட டைம் வந்தபோது 2வது கன்னி மாடத்தில் she was walking inside. inside there is a heartbeat. அப்படி 12 மாதங்களாக சுத்திகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட பெண் தன் தகப்பனால் கிளியர் இன்ஸ்ட்ரக்டட், டோன்ட் டெல் ஃப்ரம் வேர் யூ ஆர், எங்கேருந்து வந்திருக்கா, என்ன கோத்திரம், என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது என்கின்ற அந்த ஆங்ஸைட்டியோடு கூட, அந்த படபடப்போடு கூட அவள் கன்னிமாடத்திற்கு 2வது பகுதிக்குள் உலாவி வருகிறாள். ராஜா என்ன சொல்ல போகிறான்? ராஜா என்ன சொல்ல போகிறான்? வாசிக்கலாம் 16வது வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசார்கிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரத்தில் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடந்தில்ல, தேசத்தின் அதிபதிகள்லாம் வந்து, அதுக்கும் இங்கே எஸ்தர் தெரிந்து கொள்ளப்படுறதுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 4 வருடங்கள். இடைப்பட்ட காலங்கள். So it's take 4 years. Yes, it's take 4 years. It's take 4 years. 4 வருடங்கள் இந்த காரியங்கள் நடந்து முடிந்து எஸ்தர் கொண்டு வரப்படுவதற்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 4 வருடங்கள். வருடங்கள் போனாலும் கர்த்தருடைய காரியம் தாமதிக்காது. கர்த்தருடைய காரியம் தாமதிக்காது. தேவன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறீர்கள். நோ, காட்ஸ் ஆன் டைம். தேவன் எங்கே இருக்கிறாரு? சரியான நேரத்தில் இருக்கார். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். பிரதர், இட்ஸ் கெட்டிங் டிலே. நோ ப்ராப்ளம், வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். சிலர் சொல்கிறாங்க கொரோனாவினால தாமதிக்கப்பட்டுடுச்சு. நோ ப்ராப்ளம், வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். எந்த கொரோனாவும் நேரத்தில் செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. 4 வருடம் இப்பொழுது எஸ்தர் கொண்டு வரப்படுகிறாள். முடிக்கிறேன். அடுத்த வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எனஃப். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. அன்பு வைத்தான். அன்பு வைத்தான். வாசிப்பான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. தயையும் பட்சமும் கிடைத்தது. வாசிக்கலாம். ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். கிரீடம் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. ஃப்ரம் எக்ஸைல் டு த த்ரோன். சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்திற்கு. சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்திற்கு தேவன் உன்னை கொண்டு செல்ல முடியுமோ? எஸ், இஃப் யூ ஹாவ் காட்ஸ் பிளான். இஃப் யூ ஆர் அண்டர் குட் ஸ்பிரிச்சுவல் லீடர் லைக் மொர்தெகாய். தேவ திட்டத்தை சுமந்தவளாய் நல்ல ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழே இருப்பீர்களானால் தேவன் உன்னை சிங்காசனத்திற்கு உயர்த்த முடியும். அடிமை பெண்ணாக கொண்டு செல்லப்பட்டவள் இப்பொழுது சிங்காசனத்திலே ராஜகிரீடம் தரித்தவளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உன் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற நல்ல ஆண்டவர் உண்டு. உன் தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றுகின்ற நல்ல ஆண்டவர் உண்டு. உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகின்ற நல்ல ஆண்டவர் உண்டு. இங்கே நான் முடிக்கிறேன். கம், லுக் அட் த காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். இன்ஸ்கிரைப் இன் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தில் எழுதி வை, தேவன் உனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எழுதி வாய். எந்த அடிமைத்தனமும், எந்த தரித்திரியமும், எந்த சாபமும் அதை தடுத்து போட முடியாது. தேவன் உண்மையில் வைத்திருக்கின்ற திட்டத்தை கம் டு God through his son Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கின்ற இரட்சகரின் மூலமாய் கம் பிஃபோர் த த்ரோன். சிங்காசனத்திற்கு முன்பாக வா, கிருபாசனத்திற்கு முன்பாக வா. தரித்திரத்தை விட்டு வெளியே வா, உன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா. தேவன் உன்னை ராஜாக்களாக ஆசாரியராக அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இங்கிலீஷ்க்கு நல்ல தகப்பன அருமையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசினீர், எங்களோடு கூட இடைப்பட்டீர். தெய்வ திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு ஆண்டவரே, எங்கள் அழைப்பை கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்த
சிறந்த இடங்களிலே நாங்கள் வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ராத்திரி வேளையில் கேட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நாம் பார்ப்போம். God bless you all.